தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக தினம்தோறும் 2500 லாரிகளில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக கேரள எல்லைப் பகுதிக்கு கனிம வளத்துறை அமைச்சர் பிரபு நேரில் வர வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். தற்போது இது குறித்து விவசாயிகள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நம்ம தென்காசி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கனிம வளங்களை கேரளாவுக்கு ஆயிரக்கணக்கான லோடுகள் டெய்லி போய்கிட்டு இருக்கு. இது கடந்த அதிமுக ஆட்சியிலையும் இருந்தது, திமுக ஆட்சியிலையும் இருந்தது. இப்போ விஜய் தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சராக பதவியேற்றிருக்காரு. பொதுஜனங்கள் மத்தியில் நிறைய விஷயங்கள் என்ன நினைக்காங்கன்னா, விஜயாவது இதை தடுத்து நிறுத்திடுவார் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு அரசு மேலே நம்பிக்கையை வச்சு தமிழக அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த பகுதியினுடைய அமைச்சர், கனிமவளத்துறை அமைச்சர் உடனடியாக இந்த புளியரை பகுதிக்கு வரணும். நேரடியாக புளியரை பகுதிக்கு நேரடியாக அவர் பார்வையிட்டால் தான் நாங்கள் சொல்லக்கூடிய கோரிக்கைகள் உண்மையா தவறாங்கிறத புரிய முடியும். நாகர்கோவில் வழியாக போகக்கூடிய வண்டிகள் போகாமல் இப்போ இந்த வழியாக தான் போய்கிட்டு இருக்கு. 2500 வண்டி வரைக்கும் ஒரு நாளைக்கு இந்த வழியாக பாஸ் ஆகுது. உடனடியாக கனிமவளத்துறை மந்திரி புளியரையில் ஒரு நாளைக்கு இன்னும் 24 மணி நேரம் நிற்கணும். உடனடியாக அந்த அமைச்சர் முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு போய் கனிமவளத்தை தடுத்து நிறுத்தி நம்மளுடைய விவசாயத்தையும் பொதுஜனங்களுடைய வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்கணுங்கிறது இந்த பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. கனிமவள வண்டிகள் போகிறதுனால எங்களுக்கு பயங்கர இடையூறுகளாக இருக்குது. எல்லாம் அந்த செங்கோட்டைக்கு மேற்க பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலேருந்து கோட்டவாசல் வரைக்கும் பயங்கர புழக்கம் இருக்குது. ஒரு ஆம்புலன்ஸ் வண்டி, ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறவங்க, ஏரோட்ரோப் போகிறவங்க கால டயத்தில் எங்கேயுமே போக முடியல. நாங்கள் கலெக்டர்கிட்ட நாங்கள் எத்தனையோ தூரம் மேலே அதிகாரிகள்கிட்ட மனு கொடுத்த ஒரு நடவடிக்கை இல்லை. மொத்தத்தில் நேர கட்டுப்பாடெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு மொத்தத்தில் இந்த வண்டியை நிறுத்தினா எல்லாத்துக்கும் நல்லது, பொதுமக்களுக்கும் நல்லது. தென்காசி மாவட்டம் புளியரை சோதனை சாவடி வழியாக கொள்ளை போகும் கனிம வளங்கள் தடுக்குமா முதலமைச்சர் விஜயின் அரசு? இது குறித்து நமது செய்தியாளர் சம்பத் வழங்கிட கேட்கலாம். சம்பத், வணக்கம். தற்போது புளியரை சோதனை சாவடி வழியாக தினமும் 2500 லாரிகளில் கனிம வளங்கள் கடத்தப்படுவதாக செய்தி கிடைத்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். நிச்சயமாக ஓவியா, தென்காசி மாவட்டத்தில் கனிம வள கடத்தல் என்பதை அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தென்காசி மாவட்டம் தமிழக கேரள எல்லை பகுதியான புளியரை சோதனை சாவடி வழியாக தினந்தோறும் ஆயிரக்கணக்கான கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் அண்டை மாநிலமான கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகிறது. இந்த கனிம வளங்கள் கடத்தப்படுவதாகவும் அதிக பாரத்துடன் ஏற்றி செல்லப்படுவதாகவும் இங்குள்ள கிராமப்புற பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர். இந்த கனிம வளங்கள் அதிக பாரத்துடன் கொண்டு செல்வதன் காரணமாக கிராமப்புற சாலைகள் சேதமடைந்து வருவதாகவும் அவ்வப்போது விபத்துகள் ஏற்படுவதாகவும் இங்குள்ள பொதுமக்கள் குற்றச்சாட்டை தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக பல்வேறு கட்ட போராட்டங்கள், பல்வேறு கட்ட மனுக்கள் என அனைத்தையும் கொடுத்த நிலையில் இது குறித்து எந்தவித நடவடிக்கையும் நிரந்தரமாக எடுக்கப்படவில்லை என்பது இங்குள்ள பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த வகையில் தொடர்ந்து போராட்டங்கள், மனுக்கள் எதிரொலியாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் அடிப்படையில் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரையிலும், இரவு 10 மணி முதல் அதிகாலை 6 மணி வரையிலும், இதே போன்று சனி மற்றும் ஞாயிறு தினங்களில் மதியம் 4 மணி முதல் அதிகாலை 6 மணி வரையிலும் கனிம வள லாரிகள் இயங்கும் என்ற உத்தரவையும் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பிறப்பித்துள்ளார். ஆனால் இங்குள்ள மக்களின் பிரதான கோரிக்கை என்னவென்றால், எங்களுக்கு கனிம வளங்கள் கொண்டு செல்வதற்கான கால அவகாசம் வேண்டாம் எனவும் நிரந்தரமாக இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. அந்த அடிப்படையில் புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த அமைச்சர்கள் இங்கு நேரடியாக ஆய்வு பணிகளை மேற்கொள்ள வேண்டும். கனிம வளங்கள் எவ்வாறு கொண்டு செல்லப்படுகிறது, அளவுக்கு அதிகமாக கொண்டு செல்லப்படுகிறதா, தினந்தோறும் குறிப்பிட்ட வாகனங்கள் மட்டும் கொண்டு செல்லப்படுகிறதா, இல்லை அதை தொடர்ந்து அதிக பாரத்துடன் கொண்டு செல்லப்படுகிறதா என்பது போன்ற ஆய்வுகளை இங்கு 24 மணி நேரமும் முழுமையாக நின்று கண்காணிக்க வேண்டும். எனவே இங்கு துறை சார்ந்த அமைச்சர் நேரடியாக இந்த கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின், விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது. தொடர்ந்து இப்பகுதி வழியாக அண்டை மாநிலமான கேரளாவிற்கு விவசாய பொருட்களான பால் மற்றும் காய்கறி
உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்லப்படுகிறது. ஆனால் இந்த அத்தியாவசிய பொருட்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் இந்த கனிம வள லாரிகளுக்கு இல்லை என்பதும் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டாக இருந்து வருகிறது. எனவே தங்களுக்கான நிரந்தர கோரிக்கையாக இருந்து வரக்கூடிய கனிம வளங்கள் கட்டுப்படுவதற்கான நடவடிக்கைகளை புதியதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றி கழகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். தங்களுக்கான நிரந்தர தீர்வை காண வேண்டும். துறை சார்ந்த அமைச்சர் இங்கு நேரடியாக வந்து ஆய்வு பணிகளை மேற்கொண்டு உடனடியாக இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை எட்டப்பட வேண்டும் என்பதை பகுதி மக்களின் கோரிக்கையாக இருந்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஓவியா.